வணக்கம் சைடெக் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆர்ட் தெரப்பி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பண்ணக்கூடிய ஆர்ட் உங்களுடைய பதட்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆர்ட். இது நம்ம கலை சிகிச்சை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது இதில் வரையக்கூடிய முறையை நீங்கள் வீட்டில் பின்பற்றி பார்க்கும்போது, முக்கியமாக நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது மனசு ஒரு பதட்டத்திலையோ அல்லது ஒரு பயத்திலையோ அல்லது ஒரு தடுமாற்றத்திலையோ இருக்கும்போது இந்த மாதிரியான படங்களை நீங்கள் எளிமையாக வரைஞ்சி பார்க்கும்போது உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும். இது ஆர்ட் தெரப்பியில் பின்பற்றக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு முறை. முழுசாக பார்க்குறீங்களா? பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நீங்கள் இந்த மாதிரி வட்டங்கள் வரைஞ்சிக்கணும். ஒவ்வொரு வட்டத்தையும் ஒவ்வொரு வட்டத்தோடையும் நீங்கள் சேர்த்துக்கணும். பின்பு ஒவ்வொரு வட்டத்தின் நடுவிலையும் சின்ன சின்ன வட்டங்களை வரையணும். அவற்றிலிருந்து கோடுகள் வரையணும். அவைகள் எப்படி அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ முழுசும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக நிறைய சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மனசை நல்லா வச்சுக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகளையும் டெக்னிக்ஸையும் நம்ம பின்பற்றிட்டுருக்கோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் தான் ஆர்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே நம்ம ஆர்ட் தெரப்பி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது ஆர்ட் தெரப்பியில் பின்பற்றக்கூடிய இன்னொரு மெத்தட் இது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் முழுசாக நிறைய சின்ன சின்ன வட்டங்கள்லாம் வரைஞ்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த வட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த வட்டங்களுக்கு நடுவில் அந்த இருக்கிற வட்டங்கள் மூலமாக ஒரு சின்ன சின்ன வட்டங்களாக வரைய ஆரம்பிக்கணும். இந்த படத்தை பார்க்குற மாதிரி இப்படி முழுசாக நீங்கள் வரைஞ்சி முடிக்கணும். எல்லா வட்டங்கள் ஓரமாகவும் சின்ன சின்ன வட்டங்களை நீங்கள் வரையணும். இது உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான, உங்கள் பதட்டத்தை குறைக்கிறதுக்கான, உங்கள் அச்ச உணர்வை குறைக்கிறதுக்கான ஆர்ட் தெரப்பி என்று சொல்லக்கூடிய கலை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு டெக்னிக் இது. இது மாதிரி ஒரு வட்டமாக நீங்கள் வரைய ஆரம்பிக்கணும். முக்கியமாக குழந்தைகளுடைய பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகள் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை, பெரியவங்களும் பின்பற்றலாம். எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் பண்ண முடியும். ரொம்ப சுலபம். அதுக்கு ரொம்ப தேவையானது ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான். உங்கள் கையில் இருக்கிற பென்சிலோ அல்லது பேனாவோ எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான படங்களை நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய பதட்டத்தை நீங்கள் குறைக்க முடியும். உங்களுடைய ஆன்சைட்டி லெவலை நீங்கள் குறைக்க முடியும். நீங்கள் எளிதில் ரிலாக்ஸ் ஆக முடியும். நீங்கள் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உடனடியாக நீங்கள் ஒரு தியான பயிற்சியை மேற்கொள்ளணும், அல்லது மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளணும், அல்லது சில முத்திரைகளை பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியங்கள் இல்லை. ஏன்னா கலை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை. இதை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு நேரத்துலையும் இதை நீங்கள் செய்ய முடியும். இது ரொம்ப சுலபமானது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும்னு நம்புகிறேன் நான். இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் வேறு சில ஆர்ட் தெரப்பி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவைகளையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் கலை சிகிச்சை சம்மந்தமாகவும் உளவியல் சிகிச்சைகள் சம்மந்தமாகவும் பிளேலிஸ்ட் லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவைகளையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல் உளவியல் சார்ந்தும் உளவியல் சிகிச்சைகள் சார்ந்தும் மனநலம் சார்ந்தும் மனநோய்கள் சார்ந்தும் மனநோய்களுக்கான சிகிச்சை முறைகள் சார்ந்தும் பலதரப்பட்ட வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுதா, டென்ஷன் குறையுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைன்னா இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எல்லாருமே மனசு நல்லா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறோம் இல்லையா?
மனசை நல்லா வச்சுக்க முடியுதா? கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்போ சின்ன சின்ன இது மாதிரியான குட்டி குட்டி டெக்னிக்ஸ் இருக்குது. இது உங்களை ரிலாக்ஸ் பண்ணும். எப்படி இந்த மாதிரி படம் வரைகிறது மூலமாக நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகிடுமா அப்படின்னாக்கா ரிலாக்ஸ் ஆகும். படம் வரைகிறது மூலமாக நிறைய விதமான உணர்ச்சிகளை நம்ம மேம்படுத்த முடியும். கோபத்தை குறைக்க முடியும், பயத்தை குறைக்க முடியும், கவலையை குறைக்க முடியும். பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இப்போ முழுசாக நம்ம இதை வரைஞ்சாச்சு. இதோடு இந்த படம் முடியலை, இன்னும் சில விஷயங்களையும் நம்ம இதில் பண்ண போகிறோம். நடுவில் ஆரம்பிக்கிறோமா? அங்கேருந்து என்ன பண்ணுறோம் கேட்டால் அங்கேயும் கோடுகள் வரைகிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன வட்டத்தோடும் இணைகிற மாதிரி கோடுகள் நம்ம சேர்க்குறோம். கோடுகள் சேர்க்குறோம். இதே மாதிரி ஒவ்வொரு வட்டத்தையும் நம்ம கோடுகளால் நிரப்பிக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி நிரப்பிகிட்ருக்கோம் நம்ம. இது பாருங்கள், ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி தான். ரொம்ப சுலபமானது. சீக்கிரமே நம்ம மனசை இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு, ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். இதே மாதிரி ஒரு ஒரு வட்டமாக நம்ம ஃபில் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன் நான். இது உங்களுடைய குழந்தைகளுக்கு வரைய சொல்லி நீங்கள் பண்ணலாம், பெரியவங்களும் பண்ணலாம். கலை சிகிச்சைகளில் நம்ம ஈடுபடும் போது நம்முடைய மனமானது உணர்வுகளை, அது நெகட்டிவ் உணர்வோ அல்லது பாசிட்டிவ் உணர்வோ, நேர்மறையோ எதிர்மறையோ, அந்த உணர்வுகள் வெளிப்பட ஆரம்பிக்குது, வெளியேற ஆரம்பிக்குது, ஒரு சமநிலைப்படுது, அழுத்தங்கள் குறைய ஆரம்பிக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய மூளையில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் ஒரு சமநிலைப்படுது, மகிழ்ச்சி சுரப்பிகள் தூண்டப்படுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. ஸோ இவைகள் மூலமாக நம்முடைய பதட்டத்தை நம்ம குறைக்க முடியும். அடுத்தடுத்து சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். மேலும் சில உணர்ச்சிகளான கோபத்தை சமாளிக்கிறதுக்கு, கவலையை சமாளிக்கிறதுக்கு, நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு, மனநலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, இன்னும் சில விஷயங்களையும் நான் உங்களோட சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிச்சு நம்புறேன் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு டெய்லி கூட நீங்கள் பண்ணலாம். எந்த நேரத்தில் பண்ணுறது அப்படின்னாக்கா, எந்த நேரத்துலையும் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் தோன்றுறது, உங்களால் அமைதியாக நிதானமாக இருக்க முடியல, ஓவர் திங்கிங் ஏற்படுது, சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் டக்குன்னு ஒரு பேப்பர் எடுக்கிறீங்களா, வட்டங்கள் போடுறீங்களா, அந்த வட்டங்களை ஒவ்வொன்றோட ஒவ்வொன்று சேர்ந்து இருக்கும்படி பண்ணுறீங்களா, வட்டங்களை வரைஞ்சி பிடிச்சிட்டு அதன் ஓரங்களில், அந்த வட்டத்தின் ஓரங்களில் சின்ன சின்ன வட்டங்களை வரைஞ்சி அந்த வட்டங்களை நிரப்புறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த வட்டங்கள் நடுவில் கோடுகள் அமைக்கிறீங்க. அந்த கோடுகளால் அந்த சின்ன வட்டங்களை சேர்த்துட்டு நடுவில் ஒரு வட்டம் போடுறீங்க. முழுசாக செஞ்சு போது அப்படியே பாருங்கள், இது பிக்சர் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ நீங்கள் வட்டம் போட ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கடைசியில் ஒரு வட்டம் ஃபில் பண்ணாமல் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு இதே மாதிரி தான் இருக்கணுமா அப்படி இல்லை, இந்த வட்டங்கள் ஒன்றோடு சேர்ந்துருக்கணும். எப்படி வேணாலும் நீங்கள் வரையலாம். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.